முன்னேற்ற கழகத்துக்கும் உங்களுடைய வாக்குகளை அப்படியே கொண்டு போய் போடுறீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில எண்ணற்ற இஸ்லாமியர்களை என்னால் எண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். மாமா ஹுமாயூன் கபீர் அவர்கள், தம்பி அபூபக்கர் அவர்கள், தம்பி ஹுசேன் அவர்கள், தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள், மச்சி தாரிகா சல்மான் அவர்கள், என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாகுல் அமீன் அவர்கள், எண்ணற்ற பேரை பட்டியலிட முடியும். ஆனால் எத்தனை இஸ்லாமியர்கள் அங்க இருக்காங்க திமுகவுல? நான் சொன்னது போல ஸ்டாலின் ஒரு காவல் தெய்வம் சொன்ன அண்ணன் நாசர் அவர்கள் அங்க இருக்கிறாங்க. பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுவதற்கு செங்கல்லை தாரை வார்த்தை எடுத்து கொடுத்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் இஸ்லாமியராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா அவர் சொல்றாரு கன்னி ராசி தனுசு நட்சத்திரம் அப்படின்னு மேடையில பேசுறாருங்க. இவங்களெல்லாம் மதம் மாற்றலையா? இவர்களையெல்லாம் அவர்கள் மதம் மாற்றி வைக்கலையா? நாங்கள் எங்கள் மார்க்கத்தோட எங்களுடைய மத நம்பிக்கையோட எந்த இடத்திலையும் தடம் பிறழாம நாங்கள் மார்க்கத்தின் நன்மதிப்போட தமிழ் தேசிய பார்வையில எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த பாதையில நடத்துறோம். நீங்க இறைவனே இல்லைன்னு சொல்றீங்க. ஏத்தீசம் கடவுளே இல்ல, நாத்திகம். அது உங்களுக்கு பரவாயில்லையா? பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது சாணியில மிதிக்கிறத நினைச்சு இப்ப மலத்தை மிதித்த கதை என்று ஐயா ஈவேரா சொல்கிறாரே, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஐயா எப்படி எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, ஈவேரா சொன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நாங்க உண்மையை பேசினா, உண்மையை சத்தமா பேசினா இவங்க மதத்தை மாத்துறாங்க, இவங்க மதம் மாத்தி விடுவாங்க, இவங்க நிறைய அவதூற சொல்லுவாங்கன்னு பொய்ய கிளப்பி விடுறது. அது பொய்யா இல்ல உண்மையான்னு தேடி பார்க்க வேண்டியது யாருடைய வேலைங்க? பகுத்தறிவு 75 ஆண்டுகளாக பேசிட்டு வந்த கட்சி என்ன பகுத்தறிவை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்திருக்கு? என்ன பிரதிநிதித்துவத்தை, உரிமைகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கொடுத்திருக்கு? 3 விழுக்காடு, 3.5 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு இதுவரைக்கும் 1 விழுக்காடை கூட நிறைவு செய்யாதது திமுக. எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு? 10ல இருந்து 15 விழுக்காடு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திலும் நிர்வாகத்திலும் வாய்ப்பு கொடுத்துட்டு வருதுங்க. யார பார்த்து சும்மா அவதூறுகளை அள்ளி வீசுறாங்கன்னா போற போக்குல இருந்து சிரிச்சு எள்ளி நகையாடுவீங்க அப்படின்னா நாங்க எல்லாம் சும்மா என்ன பெத்து போட்டு உங்களுடைய விமர்சனங்களை கேட்டுட்டு அப்படியே போய் சந்தோஷமா படுத்துக்கிறதுக்காகவா? யாரையாவது பத்தி விமர்சனம் பண்றோம்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன் இவங்க பத்தி தப்பா பேசுறோங்கிறது யோசிங்க. உங்களுக்கு மார்க்கம் சொல்லுதா? இவங்களை பத்தி தப்பா பேசுங்க, இவங்களை பத்தி புறம் பேசுங்க, இவங்களை சிரிச்சு விடுங்க, இவங்க வந்து பிஜேபியின் பி டீம்னு சொல்லி விடுங்கன்னு சொல்லுதா? நாங்க அடுக்குவோம். எண்ணற்ற கூறுகள் பாஜக எடுத்து வந்த எல்லா நாசகத்தையும்